எல்லாரும் பேசுறதா? ஓ சார். எல்லாருக்கும் Assalamualaikum. Oh, Oh, sir. sir. Sir, Assalamualaikum. Sir, Assalamu alaikum. எல்லாம் டிஃபார்ம் ஆயிக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். Waalaikumsalam, sir. வீட்டு எல்லாரும் சமாளிக்காங்களா? Sir. Oh, sir. சார். என்ன நூறா சாப்பிட்டியா? Oh, sir. இந்த செமினார் என்ன மாதிரி இருந்துச்சு? ஓகேயா? பிரச்சனை இல்லையா? நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு சார். விளைஞ்சி. சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே சார். சார். என்ன சகனா, இரவு சாப்பாடு என்னது? இரவு சாப்பாடு என்னது? டின்னர். தெரியா? ஏன் தெரியும்? சாப்பிடவில்லை. நேற்று 4 கேள்வி செய்யணும்னு தான் பார்த்தேன். பட் 3 கேள்வியோட நமக்கு அந்த எனர்ஜி போயிடுச்சு. அப்படித்தானே? ஓ சார். என்ன சகனா, உனக்கு விளங்கிச்சா? சும்மா சொல்லக்கூடாது. சரி, ஓகே. சகனா எந்த ஊர்? அவிசாவல்ல. அபிஷாவில் மழை பெஞ்சு அபிஷாவில் இல்ல. ஓ அபிஷாவில் மழை பெய்யுது. உங்களோட ஊர்ல மழை பெஞ்சா இங்கேயும் மழை பெய்யுது. நான் இருக்க இடத்துல இல்லாடி மழை பெய்யுது. ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்ன படிக்கணும்? இணையரங்கம். இணையகரங்கள் சம்பந்தமான விஷயங்களை நான் படிச்சிருந்தேன். ஸோ அப்ப அதுல உள்ள கேள்விகள் 2 செஞ்சு இணையகரத்துக்குள்ள அடியோட அப்படியே மூடி வச்சிரும். படிக்க தேவையில்லை. என்ன சம்மா? ஓ சார். படிக்க தேவையில்லை. என்ன ஆர்வம் உங்களோட பிள்ளைகளுக்கு? சரி, யார் இதை பிரிண்ட் எடுத்தீங்க? அவ்வளோ அந்த ஆர்வமா பிரிண்ட் எடுத்தாங்க யாராவது? ஆசிரியர் பிரிண்ட் எடுத்தியா? எடுக்கல சார். சீமானவன் எடுத்தியா? ஓ எடுத்தேன். ஆயிஷா இதை பிரிண்ட் எடுத்தியா? ஆயிஷா வந்துச்சா? ஆயிஷா வரலையா? அமீனா முஸ்தபா பிரிண்ட் எடுத்தீங்களாமா? இல்ல. நான் சொல்லி விட்டாலே நீங்க பிரிண்ட் எடுக்க மாட்டீங்க. இதை நான் பிரிண்ட் எடுக்க சொன்னா இல்ல தானே? பிரிண்ட் எடுக்க சொல்லி போடுறேன்னா போன்ல வாக்கு. போன்ல வாக்கி. ஏன்னா நீங்க ஒண்ணும் செய்யலையா? நீங்க ஒண்ணும் நடக்கலையா? இப்ப கரைச்சல் பிள்ளை இப்ப அந்த ஒரு எப்ப அழிக்க போறேன். இந்த டிக்டாக்ன்ற எப்ப நான் அழிக்க போறேன். சரி, அவன் நடந்து முடிஞ்சான்னு பார்த்தா இன்னும் 2 பேர் வாங்கிட்டாங்க. அவன் நடந்து முடிஞ்சான்னு பார்த்தா இன்னொருத்தன் ஓடுறான். பாத்தீங்களா? அவன் ஓடி முடிஞ்சான்னு பார்த்தா இன்னொருத்தன் பைக்ல போறான். கடைசியா இது அந்த எப்பதான் அழிச்சிடணும் போல. இவனுக்கு படத்துல பாட்டு தாங்கிறாங்க. இதால அவனோட ஃபேமஸ் ஆகணும். உங்களோட சைட்ல தெரியறவங்க நம்ம யோசிக்கத்தான் கொஞ்சம் கவலைக்கிற மாதிரி. சரி, ஓகே. நம்மள ஏதாவது செய்யுமா? இலங்கை புள்ள ஏதாவது சுத்தி இலங்கை புள்ள எப்படி செய்வோம்? இலங்கை புள்ள என்ன செய்வோம்? ஒவ்வொரு ஸ்கூலா போய் செமினார் செய்வோம். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணி
அங்க செம்மையா செய்வேன் கரையோர பகுதியிலேயே எல்லா ஸ்கூல்ல இலங்கையை சுத்தி வர செம்மையா நல்ல வேற வேலை வெட்டி இல்ல தானே இன்னைக்கு நீங்க இப்ப யூனிவர்சிட்டி படிக்கலாம் விட்டு போட்டு செய்யுங்க அடுத்த வருஷம் எழுதுற மாதிரி நான் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுற மாதிரி ரிப்பீட் எழுதுற மாதிரி ஓகே பாப்போம் மனசுல தோணுச்சுதான் அது பட் வந்து நம்ம சொல்லி முடிச்சோன்னே எப்படி பார்த்துட்டு ஏதாவது வந்து செய்ய முடிக்கிட்டுவான் செஞ்சு நல்லது தானே எனக்கு தான் செய்ய ஓகே சோ கொஸ்டினை வாசிக்கிறீங்களா செய்வோம் டக்குன்னு முடிச்சிடலாம் ஒரு 15 கேள்வி தான் இந்த கிளாஸோட முடிஞ்சிடும் செய்வோமா ஓகே வாசிங்க யாராவது பிரிண்ட் அடிச்சா கிளாஸுக்கு எடுத்தியா ஃப்ரெண்ட்ஸ் ஓ சார் வாசிக்கிறீங்க இடமா உனக்கு பிரச்சனை இல்லையா வாசிக்கிறேன் சார் ஓகே கியூட்ல ஏபி நான் அந்த படத்தை மட்டும் வரைஞ்சு கொடுத்தேன் ஏபிசி ஓகே வாசிங்க ஏபிசிடி ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் இன்றைக்கு நான் இது ஒருங்கமே சமன்பாடு என்று சொன்னா இல்லாட்டி சரி நான் உங்களோட சேர்ந்து அந்த பாசம் வருது ஒருங்கமே சமன்பாடு என்று சொன்னா அல்லது இணைகரம் என்று சொன்னா இல்ல அப்படி பாருங்க என்ன பாருங்க என்ன சொல்லியிருப்பாரு சரி இன்றைக்கு இணைகரத்தை முடிச்சிட்டோம்னா நாளைக்கும் ஒருங்காய் சமன்பாடு செஞ்சு அதோட ஒருங்காய் சமன்பாடையும் எடுத்து முடியும் சரியா நெக்ஸ்ட் வீக் வந்து சொல்ல மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து கிராஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன் மடக்கைகள் 1, 2 நான் வந்து படிச்சு தர மாட்டேன் திரும்ப செமினார் வச்சேன் அந்த செமினார் ரெக்கார்டிங் தரையா அப்படியே உங்களுக்கு விளங்காடி நடக்காது ஓகே ஓகே சார் என்ன சார் அதை படிச்சேன் அப்படின்னு சொன்னா டைம் வேஸ்ட் ஆல்ரெடி செமினார் வந்து நான் போட்டு வச்சேன் அப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லலாம் பயப்படாதீங்க நான் மான்ஸ்டர் இல்ல மனுஷன் தான் சொல்லிடும் என்ன சார் நான் மான்ஸ்டர் இல்ல தானே இல்ல ஓகே இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் வினைகரத்தை பத்தி வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு இன்னைக்கு நான் கேட்கிறாங்க ஒவ்வொன்று சொல்லணும் வினைகரத்தை பத்தி சரியா சொல்றீங்களா அச்சாப்ல அம்னா கியாஸ் இணைகரத்தை பத்தி ஒன்று சொல்லுங்க எதிர் பக்கங்கள் சமனாகவும் சமாந்தரமாகவும் இருக்கும் ஓகே முதலாவது சொல்லியிருக்காங்க எதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமும் ஆயிஷன் அஸ்மா விட சொல்லுங்க எதிரெதிர் கோணங்கள் பதட்டப்படாம தண்ணி குடிச்சீங்களா பிரஷர் ஆகும்ல இல்ல தானே பதட்டப்படாம சொல்லுங்க எதிரெதிர் கோணங்கள் சமன் எதிரெதிர் கோணங்கள் சமன் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபாத்திமா இல்மா எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரம் அது சொல்லிட்டாங்க நீங்க அடுத்தா சொல்லுங்க இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்று இடைவெட்டும் போது இருசம கூறிடு அடுத்தது தினுஷ்கா தேவி அன்மியூட் பண்ண வேணும் பெயர் கூப்பிட்டது கேட்டுச்சுன்னு தெரியும் அன்மியூட் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு கேட்கையா தெரியும் தானே சொல்லுங்க இணைகரத்தின் மூலை விட்டம் பரப்பை இருசம கீறிடும் கூறிடும் இன்னொருக்கா சொல்லுங்க இணைகரத்தின் மூலை விட்டம் பரப்பை இருசம கூறிடும் ஓகே அடுத்தது ஹம்தா கேட்டுச்சுதானே கூப்பிடுறது உடனே அன்மியூட் பண்ணும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க உடனே டைம் ஆகுது ஹம்தா விட சொல்லாம இருந்தீங்கன்னா மார்க்ஸும் கூடாது
எந்த சேர்ட்ட போனாலும் சரி, என்னட்ட மட்டும் இல்லை, எந்த சேர்ட்ட போனாலும் மார்க்ஸ் கூடாது. பேரை கூப்பிட்டா அட்மிட் பண்ணி பேசணும். ஃபாத்திமா ரிக்காசா. ஃபாத்திமா ரிக்காசா. ஃபாத்திமா ரிக்காசா கைக்கிற கேக்குதா? கேக்குதானே? அட்மிட் பண்ணி வைங்க முதலாவது. விடை ஒன்று சொல்லுங்க. இணையதளத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று சமக்கூறிடும். இணையதளத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று சமக்கூறிடும். யாரு? சீமா ஜவாமா விட சொல்லுமா? ஓ சார். விட சொல்ல. இணைகரத்தின் மூலைவிட்டம் பரப்பை இரு சமக்கூறிடும். இணையதளத்தின் மூலைவிட்டம் பரப்பை இரு சமக்கூறிடும். அடுத்தது சர்பா. விட சொல்லு. ஏன்னா இணையதளத்தின் மூலைவிட்டம் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். ஓகே. யாரு? ஹாஜரா. ஹாஜரா. ஹாஜரா வேறுவல. அன்மியூட் பண்ணி விலையில செல்லுங்க. செல்லத்தான் வேணும். உங்களுக்கு விடையில கேட்டுட்டு இருக்கோம். என்ன நடக்குது? மூலைவிட்டம் ஒன்றே ஒன்று இரு சமக்கூறிடும். ஓகே. ஹப்ஷா. 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 அன்றாவது எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமானவை. ஹஸ்னா ஹம்மாந்தோட்ட. இணையதளத்தின் மூலைவிட்டம் பரப்பை இரு சமக்கூறிடும். கதீஜா. கதீஜாவா கண்மணியா? இங்க வா. நாளையும் சொல்லு. இணையதளத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமும், எதிர்கோணங்கள் சமன், இணையதளத்தின் மூலைவிட்டம் ஒன்றையொன்று இரு சமகூறிடும், இணையதளத்தின் மூலைவிட்டம் பரப்பை இரு சமகூறிடும். முனாசிர். முனாசிர். முனாசிர் கேக்குதா? உனக்கு கேக்குதுன்னு தெரியும். அன்மியூட் பண்ணாடி தெரியும் தானே? சரி. 4 சொல்ல. நீ 2 சொல்லு. இணையதளத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமன், இணையதளத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமாந்திரம். இன்னொன்று சொல்லு. உடச்சு சொல்றா. இணையதளத்தின் மூலைவிட்டம் பரப்பை இரு சமக்கூறிடும். வெரி குட்ரா. அர்ஷாட். அர்ஷாட். ஓ சார். மிச்ச 2 சொல்லுவாப்பா. எதிர் பக்கங்கள் சமன். அது சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டாங்க தானே? எதிர் கோணங்கள் சமனானவை. எதிரான பக்கங்கள் சமாந்தரமானவை. வேற பயப்படாத. சொல்றோம். விட ஏறிக்கு மனசுக்குள்ள. பயப்படாம சொல்லு. இணையதளத்தின் மூலைவிட்டம் பரப்பை இரு சமக்கூறிடும். லாஸ்ட். அவ்வளவுதான் சார். அவ்வளவு தெரியும். இஷ்ஃபாக் எல்லாத்தையும் சொல்லுங்க. இணைக்கரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமானவை. எதிரெதிர் கோணங்கள் சமன். இணைக்கரத்தின் மூளை விட்டு ஒன்றை இரு சமக்கூறிடும். இணைக்கரத்தின் மூளை விட்டும் பரப்பை இரு சமக்கூறிடும். நிஃப்ரா. 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 நீ என் என் நிஃப்ரா. இப்ப சொல்லுமா பிள்ளைங்க? ஏழுமா? சரி. ராகுல் தேவ். ராகுலா ரோகுல்? ரோகுல் தேவ். ரோகுல் தேவ் சார். ஓ சார். சொல்லுங்க. நாளை இணையதளத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமானவையும்,
ஓகே எதிரெதிர் கோணங்கள் சமனானவை. இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று இருசம கோடிடும். இணைகரத்தின் மூலைவிட்டம் பரப்பளவு இருசம கோடிடும். வெரி குட். ராகவ் ராகவ் செகண்ட் சொல்லுங்க ராகவ். பக்கங்கள் சமாந்தரம். அடுத்து என்னடா ராகவ் வருது இல்லையா? ராகவ் கவரேஜ் இல்ல. ராகவ் கவரேஜ் இல்ல. மைக்ரோஃபோன் கவரேஜ் இல்ல. கூறிடும். கவரேஜ் பரம கூறிடும். கவரேஜ் இல்ல. அப்படியே சொன்ன கேட்டுச்சு எனக்கு ஓரளவு சொல்றா. அடுத்தது ஆயிஷா ஹம்ரா வந்ததா? ஆயிஷா ஹம்ரா வந்ததா? நஃபா வந்தா காசு நஃபா வந்ததா? ஆயிஷா ஹம்ரா நஃபா சரி. ஓகே லாஸ்டா யார் சொல்ல போறது? சமா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சமா இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன். சமாக்குள்ள பிரச்சனை. 10ஆம் ஆண்டு சமா 2 சமா ஐக்கியமானது. சாரி 11ஆம் ஆண்டு சமா. அடுத்த இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமானவை. இணைகரத்தின் எதிரெதிர் கோணங்கள் சமனானவை. இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். இணைகரத்தின் மூலைவிட்டம் பரப்பை இரு சம கூறிடும். இது சமா அது ஷமான்னு நினைக்கிறேன். அப்படிதானே? சரியா? ஷமா சொல்லுங்க எல்லாத்தையும் டக்குனு ஃபாஸ்டா லாஸ்டா. இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன். இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். இணைகரம் இருசம கூறிடும். ஒன்றையொன்று இருசம கூறிடும். ஒன்றையொன்று அது இணைகரம் ஒன்றையொன்று இருசம கூறிடுமா? இணைகரத்தின் விட்டம் ஒன்றையொன்று இருசம கூறிடும். இணைகரத்தின் மூலைவிட்டம் பரப்பளவில் இருசம கூறிடும். ஓகே வெரி குட். இப்போ போதும் தானே? இன்னும் சொல்ல எரிச்சலாகி தானே? ஒரே இது திரும்ப சொல்ல எரிச்சலாகி தானே? கேட்ட திரும்ப இப்ப இந்த கொஸ்டினை செய்ய போறோம். வடிவா எல்லாருக்கும் பாடமா இருக்கணும். ஆசிகா கொஸ்டின் வாசி. ABCD எனும் இணைக்கரம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானதிற்கு எதிரே சரி குறியீட்டையும் பிழையானதிற்கு எதிரே பிழை குறியீட்டையும் இடுக. முக்கோணம் ABD யின் பரப்பளவு சமன் அரைத்தர இணைக்கரம் ABCD யின் பரப்பளவு. அதாவது சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, முக்கோணம் ABD பரப்பும் யார பரப்பும் சமனாம்? அரை மடங்கு இந்த இணைகரத்திர பரப்பும். இணைகரத்திற்கு பெயர் என்ன? ABCD. சரியா? இது முதலாவது சரியா விளையாண்டது யோசிக்கணும். முக்கோணத்தையும் இணைகரத்தையும் பத்தி கேட்கலாம். நமக்கு தெரியும் இந்த BD இல்லாட்டி DB இது என்னது? இணைகரத்திர மூலைவிட்டம். இணைகரத்திர மூலைவிட்டா என்ன செய்யும்? பரப்ப இருசம கூறிடும். அப்ப இவரு இந்த இணைகரத்திர பரப்பட அரைவாசி, இவர் இணைகரத்திர பரப்பட அரைவாசி. அப்ப நான் என்ன சொல்லலாம்? இந்த முக்கோண பரப்பு அப்படின்றது முழு பரப்பட என்னது? அரைவாசி. அப்ப முக்கோணம் ABD பரப்பும் முழு இணைகரத்தை பாதியா பிரிக்கிற பரப்பு என்ன இருந்திருக்கும்? அப்ப இந்த கேள்வி என்ன இருந்திருக்கும்? இந்த கூற்று. சரி, ரெண்டாவது கூற்று வாசிங்க. முதலாவது கூற்று சரின்னு எல்லாரும் விளங்கிட்டா? முதலாவது கூற்று சரின்னு எல்லாருக்கும் ஓகேயா?
அடுத்த வாசம். மூலைவிட்டம் டிபியால் உச்சி கோணம் ஏடிசி இருசமக்கூறிடும். ஓகே, இப்ப நமக்கு பார்வையிலே பாருங்க இருசமக்கூறிட்டு இருக்கு தானே. இந்த கோணம் வந்து என்ன செஞ்சிருக்கான், இதுல வரைஞ்ச டிபின்றது என்னென்ன கோணத்தமா, ஏபிசி கோணத்தையா, ஏடிசி ஏடிசி கோணத்தை என்ன செய்தான், இருசமக்கூறிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஏடிசி கோணத்தை எப்படி பிரிக்குதான், ரெண்டா பிரிக்குதான். எப்படி, ஏ டிபி கோணமும் என்னமும் சமனாயிருக்குமா, டி டிசி கோணமும் சமன் சொல்றோம். சமனா தானே இருக்கும் பாருங்க, இது ஏதோ சமனா தானே இருக்கும் என்ன, அப்படித்தானே 100 அப்படித்தானே, சமன் தானே. இப்ப நான் முடிவு சின்ன மாத்தி கேட்கியா, சமனாடா ரெண்டும், சமனா ரெண்டும். இணைகரத்துல எங்கேயாவது நம்ம படிக்கும் போது மூளை விட்டம் கோணத்தை இருசமக்கூறிடும் படிச்சோமா, இல்ல இல்ல இல்ல. ஆனா உங்களுக்கு பார்வைக்கு எப்படி தெரியுது, அது சமன் மாதிரி தானே தெரியுது, தெரியுது தானே. அதால கவனமா இருக்கணும். இணையத்துல நான் சொல்லிதாங்க 4 விஷயம் இருக்கேன், ஒன்று ஜாயிண்டா வரும், மத்த 3. அந்த 4 தவிர வேற என்னதான் உங்களோட தலைகீழா கூட்டினாலும் அது பொய்தான். அப்ப இது பிழையான. உனக்கு தேவை அப்படின்னா இது என்ன செய்யலாம், நீ ஒரு முறை படத்தை வரைஞ்சி போட்டு இந்த கோணத்தை அளந்துவர், அளந்து பார்த்தா என்னட்டு வரும் உனக்கு, சரியா வரும். ஆனா இதே இடத்துல வேற ஒரு மாதிரி கேட்கலாம், அது வரும்போது நான் சொல்றேன், சரியா. அப்ப என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோ. இணைகரத்தின் மூளை விட்டம் கோணத்தை இரு சமக்கூறிடா, சரிதானே. இதை ஞாபகம் என்ன சர்ப்பா வழங்கிட்டா, வணங்கிட்டு அடுத்தே போமா, ரெண்டாவதுக்கு. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் போவோம். எல்லாரும் ரெண்டாவது இருங்க. ரெண்டாவது கொஸ்டின் எடுங்க எல்லாரும். சர்ஃபா கவரேஜ் உள்ள போல. அடுத்தே போமா. ஆம் சார். சார் போம். ஓகே, இப்ப வாசிங்க ஆசியா. அடுத்து ஏபிசிடி ஓர் இணைகரமாகும், அதன் மூலைவிட்டம் ஏசி ஆகும். பின்வரும் கூற்றுக்களில் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் குறிக்க. இவ்விணைகரத்தின் 4 பக்கங்களும் சமனெனின் ஏபிசிடி ஒரு சதுரமாகும். இதுல சொல்லப்பட்ட விஷயத்தை வடிவப்பாரு. இந்த இது ஒரு என்னன்னு சொல்றான், முதலாவது வார்த்தையில இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தொடக்கத்துல என்ன சொல்றான், இது ஒரு இணைகரம். இணைகரம் தான், அதுக்கு எத்தனை பண்பு இருக்கு, 4. அந்த 4ல ஒன்று இருந்தாலும் அவருக்கு பேர் என்ன, இணைகரம். அந்த ஒன்று இருக்கிறதால இணைகரமா வந்துட்டா மிச்சம் 3 இருக்குமா இல்லையா, அதுல நமக்கு தெரியும் ஒன்றை இணைகரம்னு சொல்லிட்டான். அப்ப இணைகரம்ல என்னவா இருக்கும், எதிரெதிர் பக்கங்கள் கட்டாயம் சமனாவும் சமாந்தரமா இருக்கு. இப்ப சமனா இருக்கிறத பத்தி இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் சமனா இருக்கணும்டா இந்த 2 பக்கத்துல நீளமும் இந்த 2 பக்கத்துல நீளமும் சமனா இருந்தாலும் அப்படிதான் சொல்லலாம், எதிரெதிர் பக்கம் சமண்டு. இப்ப இதுவும் 5 இதுவும் 10ன்னு சொன்னா
இதுவும் எதிரெதிர் பக்கங்கள் சமன் தானே, சரிதான் சொல்றது. எல்லா பக்கமும் சமன்டா என்ன அர்த்தம்? எல்லா பக்கமுமே சமனா ஈக்கும். அப்ப எல்லா பக்கமும் சமனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஸ்பெஷல் என்ன பேர்? அது இணைகரத்துல சதுரம். சதுரம். அல்லது அதுக்கு வேற என்ன பேர் கொடுத்துக்கலாமா? நாட்பக்கல். நாட்பக்கல் கொடுக்கல. சதுரத்தை இப்படி கொஞ்சம் இப்படி வச்சா சாய் சதுரம். சாய் சதுரம் கொடுத்துக்கிறேன். என்ன செய்யறது நூறா? இப்படித்தான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. சரியா? அப்ப முதலாவது எல்லா பக்கமும் சமன் அப்படின்னது சரி இது கொடுக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல சாய் சதுரம் வந்திருந்தா சரின்னு கொடுக்கலாமா? ஏலா சாய் சதுரத்தில் 4 பக்கம் சமன் தானே, கொடுக்கலாம். சரிதானே? சுமையா சரியா? இந்த விட சுமையா இந்த விட சரியா? எப்படின்னு சார் சாய் சதுரத்தை நான் சதுரமன் உடுக்கிய அது சமச்சீரச்செல்லம் சமமா வாரில்லை எதுக்கு அதுல இப்ப நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க, கோழிக்கறி வைங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல இறைச்சி போடுற இல்லையே சேர்ன்னு சொல்லலுமா? மாற்றச்சி என்ன செய்ய சொன்னா? கோழிக்கறி தானே செய்ய சொன்னா, அதுல மாற்றச்சி இல்லைன்னு சொல்லலுமா? நம்ம அப்படி சொல்லியல்லே, அப்படி சொல்லல தானே. அதே மாதிரிக்கு தான் நான் இங்க சொல்றேன். என்னடா இதுல அவன் சொன்ன கான்செப்ட் என்னது? 4 பக்கமும் சமனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை சதுரம்னு சொல்லலாமா? படம் இப்படி இருக்கிறத பத்தி நமக்கு விஷயம் இல்லை. 4 பக்கமும் சமனா இருக்கின்றத அவன் வாயால சொல்றான், அந்த இடத்துல கூட்டுறான். அப்ப 4 பக்கமும் சமனா இருக்கும்போது அது என்னவா இருக்கு? கட்டாயம் ஒரு சதுரமா இருக்கும். அல்ல அந்த இடத்துல கூட்டுறதுக்கு பதிலா என்ன வந்திருக்கான்? சதுரத்துக்கு பதிலா 4 பக்கம் சமனா இருக்கிறதால அது ஒரு சாய் சதுரம் அப்படின்னு தந்திருக்க இயலும். 2க்கு வந்திருந்தா நம்ம சரிதான் போடணும். ஏன்னா அவன் தந்திருக்கிறது என்னது? 4 பக்கம் சமனா இருக்கு. இணைகிறதுக்கு பேர் என்ன? சதுரம் இல்லாட்டி நான் சாய் சதுரத்தை பத்தியும் இன்னொருக்கா சொல்லி தருவேன். சரியா? சாய் சதுரத்திலேயும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்லி தருவேன். கொஸ்டின் செஞ்சுட்டு போங்க. அடுத்த கூற்று என்ன? முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு முக்கோணி ஏடிசியின் பரப்பளவிற்கு சமனாகும். இப்ப எதிர பரப்பு முக்கோணி ஏபிசியில பரப்பு முக்கோணி ஏடிசியில பரப்புக்கு சமனா. என்ன சொல்றீங்க? சமனா சமன் இல்லையா? சமன். இணைகரத்தின் மூலை விட்டம் பரப்பை அப்படின்னு சொன்னா இங்க மூளை விட்டம் எது? ஏசி. ஏசிய வரைகிறதால என்ன நடக்கும்? இந்த பரப்பு இவர் அரைவாசியா இவர் அரைவாசியா பிறகு. உதாரணத்துக்கு ஏபிசிடிய பரப்பு வந்து 50 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வச்சுக்கோ. 50 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னா ஏபிசிடியோட பரப்பு எவ்வளவு? ஏபிசிட 25 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஏடிசிட 25. ஏரி வாங்கிச்சுன்னா இந்த 2 விடைய போட்டு போயிடலாம் தானே நம்ம. சரிதானே சொல்றது? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது சரியான கூற்றுக்கு இது போட சொல்லி கேட்டிருக்கு. அப்ப நம்ம ஒன்றும் எழுத தேவையில்லை. கொஸ்டின் நம்பர் 3 வாசிங்க. வேற யாரும் பிரிண்ட் எடுத்தாங்க இருக்கீங்களா? சீமா பிரிண்ட் எடுத்தானே? சீமா வாசிங்க. நீங்க ஒரு 2 ஹவர் மாதிரி வேற. சர்வா பிரிண்ட் எடுத்தியா? இல்ல. பிரிண்ட் எடுத்தாங்க. வெயில் புயல் மழை எல்லாம் வந்து வாசிங்க. சீமானவா? எல்லா இணைகரங்களினதும் எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகவும் காணப்படும். இங்க என்ன கேள்வி மேல இது போட்டிருக்கா? அது சரியான விடையின் கீழ் கோடிடுக. சரியான விடையின் கீழ் கோடு போடட்டான். எத்தனை கேள்வி இருக்கு? 3. இதுல சரியான கீழ கோடு போடணுமா? சரியா? வாசிங்க இப்ப. எல்லா இணைகரங்களினதும் எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகவும் காணப்படும். சரி, அடுத்தது. எல்லா இணைகரங்களினதும் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று நீளங்களில் சமனாகும்.
மூளை விட்டங்கள நீளம் ஒன்றுக்கொன்று சமன். அடுத்து எல்லா இணைகரங்களினதும் மூளை விட்டங்களால் அதன் பரப்பளவு இது கூறிடப்படும். இது கூறிடப்படும் கிடக்கா, இது சம கூறிடப்படும் கிடக்கா? இது கூறிடப்படும். இது சோ இதுல இதெல்லாம் சரியான முதலாவது கேள்வி எங்கேன்னு வாசிங்க. சரியான விடையின் கீழ் கோடிடுகவா அல்லது சரியான விடைகளின் கீழ் கோடிடுக அப்படின்னு சொல்லி சரியானவற்றின் ஆமினா வாசியன். கீழே தரப்பட்ட கூற்றுக்களுள் சரியானவற்றின் கீழே கோடிடுக. சரியானவற்றின் கீழே கோடிடுக. சோ ஒரு ஆன்சர் வரலாமா, 2 ஆன்சர் வரலாமா, 3 ஆன்சர் வரலாம் தானே? மேற்பட்ட ஆன்சர் வரலாம். whatever அது எது கரெக்டா இருக்கோ அதுதான் ஆன்சர் ஆகுது. சோ முதலாவது எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் இல்லையே, இணைகரத்துல எதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமும். அப்ப அது சரி. அப்ப நம்ம என்ன செய்வோம், அது கீழே கோடு போடுவோம். ரெண்டாவது விஷயம் பார்க்க போறோம். ரெண்டாவது என்னது? மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று நீளங்களில் சமனாகும். மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று நீளங்களில் சமன். இது பிள்ளைகள் இது யாருல சமனா வரும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இணைகரம்னு நம்ம பொதுவா எடுத்தா இந்த ஷேப்ல இருக்கும்போது பாருங்க, இது பெரிய நீளம், இது என்னவா இருக்கு? சின்ன. அப்ப மூளை விட்டங்கள் நீளத்துக்கு சமனா ஆகுமா? இல்ல. ஆனா 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 இவரோட பேர் என்னது? சதுரம். சதுரமாட இந்த மூளை விட்டது நீளமும் இந்த மூளை விட்டது நீளம் எப்படி இருக்கும்? அப்ப இதை எழுதி வைக்கணுமா? சதுரம் போட்டு தேவையில்லை, எழுதணுமா? அப்ப இணைகரத்துல சதுரத்துல இப்படி ஒன்று இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று சதுரத்துல எழுதி வைங்க. வாயால சொல்றேன், எழுதி காட்டல, வாயால சொல்றேன். சதுரத்துல மூளை விட்டம் அந்த கோணத்தை என்ன செய்யும்? இருசமக்கூறிடும். சதுரத்தில் மட்டும் என்ன எழுதணும்? சதுரத்தில மட்டும் மட்டும்தான் என்ன நடக்கும்? இணைய அந்த இது வரையும் போது கட்டாயம் அந்த கோணத்தை என்ன செஞ்சுட்டோம்? 45 45 பிரிச்சு. ஏன்னா இதுல இருக்கிற எத்தனை ஆகும்? 90. இது 45, இதுவும் 45. ஓகே ஃபைன். சஃப்ரா சஃப்ரா கிளாஸுக்கு வந்தா? சஃப்ரா சங்கவி சங்கவி எழுதிட்டியோ? ஆம் சார், எழுதிட்டேன். அப்ப அதே மாதிரி அடுத்த உருவத்துக்கு இருங்க. அவர சொந்தக்காரர் தான், அவர மாமா. அவர மாமா இந்த ஷேப்ல இருப்பார். இவரோட பேர் என்னது? செவ்வகம். செவ்வாய்ல மூளை விட்டம் எப்படி இருக்கும்? கொண்டு கொண்டு என்ன சார், நான் பயப்பட சொல்லாம பயப்படாது. சமனாய்க்கும். செவ்வகத்தை சும்மா யோசிச்சு பாருங்களேன், சமனா இருக்குமா? இருக்காது. இருக்கும், கட்டாயம் இருக்கு. அப்ப அதுலயும் எப்படி இருக்கும்? மூளை விட்டங்கள் சமனா இருக்கும். ஆனா இணைகரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முக்கியமா எத்தனை ரூல்ஸ் பார்த்தோம்? 4 5 எத்தனை ரூல்ஸ் பார்த்தோம்? 5. அதை ஒன்று சேர்த்து மொத்தமா 4 இந்த மாதிரி பார்த்தோம். அப்ப இந்த 4 இருந்தா தான் அது இணைகரம். மத்த இதுகள்ல இருக்கிறது எல்லாமே ஆப்ஷனலா தான் இருக்கு பாருங்க. ஒத்தர்ல இருந்தா இன்னொருத்தர்ல இல்ல. இப்ப இதுல கோணங்கள் சமனா வரும்னு நினைக்கிறீங்களா? மூளை விட்ட கோணத்தை இதாக்குமா?
இல்ல சார். இல்ல. சரியா? அப்ப அது என்னத்துல மட்டும்? சதுரத்துல மட்டும். அப்ப சதுரம் ஸ்பெஷல் ஆனா அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஓகே. அதே மாதிரி இந்த சாய் சதுரத்தை எடுத்துக்கொள்ளும். சாய் சதுரம் இந்த ஷேப்ல இருக்கு. நமக்கு தேவையான இது மறிக்கிறது. எல்லா பக்கமும் சமனாயிருக்கும். இதோட இந்த நீளமும் சமனாயிருக்குமா? இல்ல. இல்ல. ஆனா சாய் சதுரத்துல மூலை விட்டங்கள் இடைவெட்டும் போது என்ன செய்யும்? எல்லாம் ஒன்றை ஒன்று சமம். இரு சம கூறிடும். கூறிடும். இரு சம கூறிடுறதோட சேர்த்து மூளை விட்டங்கள் தமக்குள் ஒரு வார்த்தையை போட்டுதான் இரு சம கூறிடுன்னு சொல்லணும். பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட விளங்கும். பரப்பை ஒன்றை ஒன்று எல்லாத்துலயும் வர்றது. இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை வரும். பரப்பை ஒன்றை ஒன்று சமகோணம். இப்ப சொல்லுங்க. கோணம். ஒவ்வொன்றையும் விட்டங்கள் தமக்குள் செங்குத்தாக இரு சம கூறிடும். அண்டர்ஸ்டாண்ட்? செங்குத்தாக இரு சம கூறிடும். ஓகே. ஓகே. செங்குத்தாக ஒரு வார்த்தை. அப்ப மூளை விட்டம் ஒவ்வொன்றும் சந்திக்கும் போது ஒவ்வொன்றுக்கு இடையில எவ்வளவு இருக்கும்? 90 மொத்தமா 360. சரிதானே? அண்டர்ஸ்டாண்டா? ரைட்டா? இப்ப இப்படி அடிப்படையில இரண்டாவது குற்றம் எகைன் சீமானவள் வாசிச்சு விடுங்கம்மா. சச்சாப்புல எல்லா இணைகரங்களினதும் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று நீளங்களில் சமனாகும். சொல்லையிலுமா நம்ம எப்படி போட்டிருந்தா சரி. சமனாகலாம்னு சொல்லியிருந்தா நம்ம யாரை வச்சுக்கொண்டு சமன் சொல்லலாம்? இந்த சதுரத்தை வச்சுக்கொண்டு சொல்லிடும். இதுல அப்படி சொல்லலையா? அப்ப அந்த விட பிள்ளை. அடுத்தது எல்லா இணைகரங்களினதும் மூலை விட்டங்களால் அதன் பரப்பளவு இரு கூறிடப்படும். இதுலதான் பிரச்சனை. பரப்பு இரு சம கூறிடுமா அல்லது பரப்பு இரு கூறிடும்னு சொல்லி இருக்கிறதுக்கு நம்ம சரி போடலாம். I am also having a confusion with that. நீங்க சொல்லுங்க. போடலாம். இப்ப இரு கூறிடும் அப்படின்ற வார்த்தையில வந்து சரியா எடுக்கலாமா? சார் சுமையா என்ன நினைக்கிறா? I am also thinking as ஏலாது. சோ அந்த விட நம்ம சம அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டா அந்த இடத்துல நம்ம அத சரின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்த क्वेश्चन சார். கோண்டா சொல்றா. பி கொஞ்சம் கேள்விக்கு புரியல சார். பி நான் இப்ப சொல்லும்போது கவனிச்சியா? கவனிச்சுன்னு அந்த செவ்வகம் சாய் சதுரம் அது எல்லாமே இணைகரத்தின். இப்ப இதுல வந்து சமன் இல்லையே. நான் இதுல பாரு 3 கோடு போட்டிருக்கேன். 3 கோடு போட்டிருக்கேன். என்ன அர்த்தம்? இது ரெண்டுலயும் 3 கோடு, இதுல 2 கோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எசம் தானே கேட்டது. ஆமா சார். அப்ப இது 2 நீளங்களும் சமன், இது 2 நீளங்களும் சமன். அது சரி. ஆனா இதுல நீளங்கள் எப்படி இருக்கும்? ஒன்றுக்கொன்று டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி எதுல சமனா இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல 2 மூலை விட்டத்தின் நீளம் வந்து சமனாயிருக்கும். இதுலயும் 2 மூலை விட்டத்தின் நீளமும் சமனாயிருக்கும். இது ரெண்டுமே என்னவான உருக்கள்? ஸ்பெஷலான உருக்கள். இணைகரம் அப்படின்னு சொல்லும் போது கட்டாயம் எத்தனை இருக்கணும்? 4 இருந்தா அது இணைகரம். அதை விட்டு வேற எந்த இதுகள் வந்தாலும் அது ஸ்பெஷலான பொருள். அதுக்கு அவங்க அந்த பேரை சொல்லி கேட்டா நம்ம சொல்லலாம். இணைகரம் பொதுவா கேட்கும்போது சொல்லலுமா? பொதுவா இணைகரம் கேட்கும்போது மூளை விட்டங்கள் வந்து சமனா வராது. அடுத்த வாசிங்க மாட்டாங்க.
வாசிக்க வாசிங்க நீங்க. கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. எனக்கு அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லை. சரியாயின் சரியானவும் போடாம சரின்னா பிள்ளையா போடும். ரொம்ப நாளா இந்த ஒரு பிரச்சனையே இருக்கு. இல்ல உங்களுக்கு இருக்கு அந்த பிரச்சனை, எனக்கு தெரியல. இல்ல சரியான விடைக்கு பிள்ளை கூட சொல்லி கேட்பாங்க. சரி, ஓகே, வாசிங்க. விட்டு வைப்பேன் என்ன சகனா அவங்கள. இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் உச்சிக்கோணங்களை இருசம கூறிடும். உச்சிக்கோணம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு பக்கங்களை வந்து சேர போது இருக்கிற கோணம் தானே, அத இருசம கூறணும் சொல்றாங்க. இருசம கூறணுமா? இல்ல இல்ல அந்த 4க்குள்ள வராட்டி இல்ல. அடுத்தது, இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். சரியா பிள்ளையா? சரி. சரி, அடுத்த கொஸ்டின்ல போறோம். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 யாரு ஆசிக்? வேற யாரும் பிரிண்ட் எடுத்தீங்களா? அவங்க 2 பேரை தவிர வேற யாரும்? அப்ப நீங்க தான் அடுத்து வாசிக்கணும். சரியா? ஓகே. வாசிங்கோ சன்னா. தரப்பட்ட உருவில் ABCD BEFC இரு இணைகரங்களாகும். வழங்கப்பட்ட தரவுகளுக்கேற்ப AD-யின் நீளம் யாது? ADB-யின் பருமன் யாது? ஓகே, முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, கேள்வியில இந்த இடத்துல மேல உள்ள வரிய சொல்லலாம். எப்படிமா மேலுள்ள வரிய சொல்லாம இந்த வெறும் படத்தை மட்டும் தந்துட்டு இந்த கொஸ்டினை கேட்கலாம். இது இணைகரமாகும். நாம என்ன செஞ்சிடலாம்? ஆல்ரெடி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறானா இல்லையா? ஓ, பண்ணாம கேட்கல கொஸ்டின் இது. சரிதானே? சோ அவன் பண்ணிதான் கேட்பான். பண்ணிட்டா இணைகரம். சரிதானே? இணைகரத்தை பேர் என்ன சொல்லி இருக்கு? ஒன்று ABCD. அடுத்த இணைகரத்துல பேர் என்னமா? BEFC. FC னா ஃபுட்பால் கிளப். அப்படித்தானே? சன்னாக்கு பிடிச்ச ஃபுட்பால் கிளப் எது? எல்லாம் பிடிக்கும். சொல்ல ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா? இப்ப அல் நஸ்ர். இப்ப என்னது? அல் நஸ்ர். என்னத்துக்கு? அவங்க விளையாடுறான்டா. கோட் விளையாடுதுடா. அப்படிதானே? சரி. ரொனால்டோட பெரிய ஃபேன் நானும். சரி, ஓகே. இப்ப விஷயத்தை பார்ப்போம். கேள்வி, முதலாவது கேள்வி என்னது? AD-ல நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கோம். நமக்கு தெரிஞ்சபடி பார்ப்போம். BEFC அது ஒரு என்னது? இணைகரமா இல்லையா? அது ஒரு சரி இணைகரம். இணைகரம் சொன்னா எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும்? சமனும் சமாந்தரமும். சமாந்தரமா இருக்கு. இது 6 சென்டிமீட்டர்னா இந்த BC எத்தனையா இருந்துக்கணும்? 6 சென்டிமீட்டர். BC-யும் 6 சென்டிமீட்டர். இங்கேயும் குறிக்கிறேன், இங்கேயும் குறிச்சுக்கிறோம். நீ வா. இப்ப இந்த இணைகரத்துக்கு வரும். ABCD இணைகரத்துல எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும்? சமாந்தரமா இல்லாட்டி பிரச்சனை. அப்ப இது 6 சென்டிமீட்டர், இது எத்தனை இருந்துக்கும்? 6 சென்டிமீட்டர்.
அப்ப ஏடியில நீளம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். பார்க்க ஈஸியா வருது என்ன கொஸ்டினும் அப்படிதானே? ஓ எனக்கு யாரு சுமையா வாசகர் புக்கையில இருக்கா? வாசகர் புக்கா கையில அதுல இணைகர கேள்வி ஒன்று இருக்கும் பாரு. கிட்டடியில வந்த பேப்பர்ஸா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 20 பிறவா இருந்துக்கணும். ஒரு கப்பார அந்த இணைகர கேள்வி இருந்து ஒரு போட்டோ நினைக்கிறேன். சரி, அடுத்த இதை காண சொல்லியிருக்கு. கோணம் ABB இன் பருமன். ADB பருமனங்கள். ADB இவரோட பருமனங்கள். வடிவா பாருங்க, ஒன்றும் யோசிக்கல, சிம்பிள். இதுவும் சமாந்தரமா? வடிவா பாருங்க, நான் எழுதுறார்கள் பாருங்க. ADயும் EFும் சமாந்தரமா இல்லையா? சமாந்தரம். ADயும் EFும் சமாந்தரம். ரெண்டு சமாந்தர கோடு போகும்போது குறுக்கால கௌசிக் போனா என்ன நடக்கும்? என்னென்ன கோணங்கள்லாம் வரும்? ஒத்த கோணம் தான் ஒன்றை விட கோணம் எப்ப அடியுமா? ஒத்த கோணம் தான் எப்ப அடியும்? ஒன்று விட்ட கோணம் தான் செட் அடியும். இந்த இடத்துல பாருங்க, இதுவும் சமாந்தர கோடு, இதுவும் சமாந்தர கோடு. அப்ப நடுவால வெட்டுற கோடு பேர் என்ன? DE. DE தான் நடுவால இந்த ரெண்டு பேரையும் வெட்டுற மாதிரி போகுது. அப்ப இதுல வர்ற கோணமும் செட் பண்ணி வச்சு பாருங்க. இங்க வர்ற இந்த கோணம் எப்படி இருந்துக்கும்? கட்டாயம் சமனா. இதுக்கு சமனான கோணம் எங்க இருந்துக்கும்? பேர் என்ன? DEF. இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். அப்ப அந்த கோணத்துல எவ்வளவு விடையா இருந்துக்கும்? 65. அவ்வளவுதான். பெரிய கஷ்டமான கேள்வி தான். ரைட்டா? அடுத்ததுக்கு போக மாட்டேங்குது. வேற முடிக்கணும் பிள்ளைகள். பெருசா இதுல உள்ள கேள்வி எல்லாம் அவ்வளவு கஷ்டமான கேள்வியா வர்றே இல்லை. ஏதோ ஒன்று மட்டும் அப்படி வந்த மாதிரி எனக்கு ஒரு நினைவு ஒன்று இருக்கு. அதெல்லாம் நான் பார்க்க சொன்னேன். அடுத்த வாசிக்கிறீங்களா சக்னா? சார். தரப்பட்ட உருவில் x பிளஸ் y சமன் 180 பாகை ஆகும். y இன் பருமன் யாது? என்ன பிள்ளை விடையா இருக்கும்? சிம்பிளான விஷயம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. கோணம் சம்பந்தப்பட்ட இதுல தெரிஞ்ச விஷயத்த. கோணம் சம்பந்தப்பட்டு இணையத்துல தெரிஞ்ச விஷயம். எதிரெதிர் கோணங்கள் சமன். எதிரெதிர் கோணங்கள் சமன். நமக்கு சொல்றாங்க எக்ஸையும் வையையும் கூட்டினா 180 பாய். இது சும்மாவே தெரியுமா தெரியாதா? ஏன் நேர்கோட்டுல மொத்தமா அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180. எதிரெதிர் கோணங்கள் சமன்டா எக்ஸ் கோணம் எத்தனையா இருக்கும்? 120 பாய். அப்ப எக்ஸுக்கு வர 120 போட்டீங்கன்னா 120 சக y சமன் 180 பாய். சரியா? அங்கால கொண்டு வந்து 120 கழிச்சீங்கன்னா y சமன் எத்தனை வரும்? 60 பாய். இவ்வளவுதான் விஷயம். சரிதானே? அடுத்த கேள்வி. சின்ன சின்ன கேள்வி பிள்ளை டக்கு டக்கு டக்குன்னு செய்யறதுதான். அடுத்தது 7வது. கேள்வி என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னா என்னத்தை காண சொல்லியிருக்கு? BCE வந்து 135 பாகையா.
அதே போல BAD இந்த கோணம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்கு. நமக்கு தெரியும் BAD கோணமும் எந்த கோணமும் சமனா இருக்கும். BAD கோணமும் BCD என்ன காரணம்? இணைகரத்தின் எதிரெதிர் கோணங்கள் அப்ப நான் இவரை வந்து x ன்னு எடுத்துக்கொள்றேன். இவரை x ன்னு எடுத்தா எதிர் கோணம் இவரும் x. அப்ப மொத்தம் 180 பாகை. அப்ப எக்ஸாம் எத்தனை வரும்? 180ல இருந்து எத்தனையே கழிக்கணும்? 35. கடைசி எத்தனை வந்தீங்க விட? 45. சரியா? அடுத்தது क्वेश्चन नंबर 8. நிறைய கஷ்டமான கேள்வி இல்ல பிள்ளை, எல்லாமே ஈஸி. கிட்ட செஞ்சுட்டு போறதா நீங்க. இது எவ்வளவு பாகையா? 70 பாகை. PQR கேள்வி என்ன கேட்டிருக்கு? PQRS ஓர் இணைகரமாகும். தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானத்தை காணணும். இந்த எக்ஸில பெருமானத்தை காணணும். நமக்கு தெரியும் இது ஒரு நேர்கோடா இல்லையா? இந்த இருக்கு. இது ஒரு நேர்கோடு அப்படின்னா இது எவ்வளவு கோணமா எழுதிக்கணும்? 110. PQR இதுல நேரம் எவ்வளவு இந்த கோணம்? மொத்தம் 180 பாகை. அதுல எத்தனை கழிக்கணும்? 180 கழிக்கணும். 180ல 180 கழிச்சுக்கணும். 70 பாகை. 70 பாகை கழிச்சோம்னா இது எத்தனை வந்துக்கும்? 110 பாகை. இணைகரத்துல தெரியும் எதிரெதிர் கோணங்கள் எப்படி இருக்கும்? எக்ஸாம் எத்தனை வரும்? 110 பாகை. இப்ப நான் அடுத்த செய்ய போற விஷயம்னா கொஞ்சம் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி பரப்பளவுல ஒரு பாடம் படிச்சிடும் போது ஐ டிட் பட் இருந்தாலும் இன்னொருக்கா சொல்றேன். சர்பா இங்க வா. ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க போறேன். விட சொல்லணும், சரியா? மறந்துடாது. என்ன கேள்வி அப்படின்னா, இணைகரத்துல பரப்புக்கு சமன்பாடு என்ன? சர்பா சொல்லுங்க. அடித்தர செங்குத்தேரம். என்ன இது வர ஹப்சா மைக் ஓபன்மா, வீட்டை சண்டை பிடிக்கலாம் கேக்குது. என்னமா? அடித்தர செங்குத்தேரம். சத்தியமா? வல்லாஹி வல்லாஹி. பிள்ளையா இருந்தா என்ன செய்யறது? இந்த சொரி வேற சொரியா? சொரியெல்லாம் கேட்டா விட்டுமா? சரியா? இணைகரத்துல பரப்புக்கு என்ன பிள்ளை சமன்பாடு? அடித்தர செங்குத்தேரம். அடித்தர செங்குத்தேரம். சரிதானே? வடையா பார்த்துக்கொள்ளுங்க. சமன்பாடு என்னன்னு சொல்லிங்க? அடித்தர செங்குத்தேரம். அப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அடியா இந்த 4 பக்கத்துல எந்த பக்கம் வரலாம் தானே? கீழே இருக்கிறதா அடின்னு சொல்லி சட்டமா? இல்ல. அப்ப 4 பக்கத்துல எந்த பக்கமும் அடியா வரலாம். அதை முதல்ல எழுதிக்கோ. இணைகரத்துல பரப்பு சமன்பாடு அடித்தர செங்குத்து உயரம். அதுல எந்த பக்கம் வேணாலும் அடியா வரலாம். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். எது அடியா வந்தாலும் அதுல இருந்து அடுத்ததா உள்ள பக்கத்துக்கு வரையப்படுற அந்த செங்குத்து தூரம் தான் அதுல செங்குத்து தூரம். வடிவளையம் கொள்ளுங்க. எது வேணாலும் அடியா எடுக்கலாம். அந்த அடியில இருந்து வரையப்படுற செங்குத்து தூரத்தை வச்சுக்கொண்டா பரப்பு காணலாம். பரப்பு எப்படி காணலாம்? அடி ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த அடியில இருந்து வரையப்பட்ட செங்குத்து தூரத்தை வச்சுக்கணும். அந்த 2 பேரையும் சேர்ந்துதான் என்ன காணலாம்? பரப்பு காணலாம். ஃபிட்? ஓகே ஓகேயா? என்னத்தையோ நினைச்சேன், எங்கேயோ வச்ச மாக்கிறதான் தேடிட்டு இருக்கேன். நீல மாக்கிறேன்னு வச்சேன். வெரி குட். சரி, இப்ப இதுல ஒரு அடி பார்ப்போம். இந்த இருக்கிறது ஒரு அடி. வேற எங்க இருக்கு அடி? பேர் சொல்லுங்க. அடிங்கிற பேர் ஏடி
டிசி டிசி சிபி சிபி இது எல்லாமே அடி. நான் கேக்குறேன் டிசிக்கான செங்குத்து தூரம் எப்படி இருக்கு? எவ்வளவு டிசிக்கான செங்குத்து தூரம்? 8 சென்டிமீட்டர். டிசில இருந்து அதுல செங்குத்து தூரம் 8. அதுவே மாதிரி பிசில செங்குத்து தூரம் எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். 16 சென்டிமீட்டர். அப்ப விளங்கிட்டா யார அடியா எடுக்கிறோமோ அவர்ல இருந்த செங்குத்து தூரத்துக்கு தான் அவருக்கு தான் ரிலேஷன்ஷிப். இந்த 8 சென்டிமீட்டர் வரைக்கும் டிசிக்கு தான் ரிலேஷன்ஷிப். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப இந்த क्वेश्चनலயே இதுலயே ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. அளவுக்கு மாறி. சரியா? யார் அது மாஹிரா மைக் ஓபன் பண்ணு. சரியா? இப்ப கேள்வி என்ன சொல்ல கொஞ்சம் மாத்திங்க யாராவது? எச்சா ஒரே போன் பண்ணி பாக்க. சீனா வாசி. ABCD இணைகரமாகும் BCயின் நீளம் யாது? BCD யார நீளம் கேட்டிருக்கு? இந்த இருக்கு BCD நீளம் யாதுன்றதான் क्वेश्चन. முதலாவது வந்து என்ன காணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். வடிவா பார்த்துக்கோங்க. இணைகரத்துல யார் அடியா எடுக்கிறோமோ அவர்ல இருந்து பாக்குற செங்குத்து தூரத்தை பெருக்கும் போதுதான் பரப்பு வரும். ஓகே, எந்த அடியாவும் இருக்கலாம், அதே ஆள்ல இருந்து செங்குத்து தூரம் பார்த்து பெருக்குனா வர்றதுதான் பரப்படும். அப்ப இதுல நான் முதலாவதுக்கா என்ன செஞ்சு வச்சுக்கொள்றேன்? பரப்ப காண்றேன். என்ன பரப்ப காணுவோம்? இது 12டா AB 12 DC எவ்வளவு? 12. என்ன காரணத்தால் இதுவும் 12? எதிரெதிர் பக்கம் சமன். எதிரெதிர் பக்கங்கள் சமன். அப்ப இவர 12. அப்ப இவருக்கான செங்குத்து தூரம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர். அப்ப இந்த பரப்புக்கு சமன்பாடு என்ன? அடிதர செங்குத்து செங்குத்து உயரம். அப்ப 12 தர எத்தனை வரும்? 12 தர 8 எத்தனை? 96 சென்டிமீட்டர். அப்ப இந்த இணைகரத்தினுடைய பரப்பு எவ்வளவு? 96 சென்டிமீட்டர். 96 சென்டிமீட்டர் வரும் இந்த இணைகரத்தை பரப்பு. அது எந்த அடியை வச்சுக்கொண்டோ அந்த அடிக்கான செங்குத்து தூரத்தை வச்சுக்கொண்டு பார்த்தாலும் எத்தனை வரணும்? 96 சென்டிமீட்டர் தான் வரும். 96 மாறுமா? மாறாது. யார அடியா வச்சுக்கொள்றோமோ அவர்ல இருந்து வரையப்பட்ட செங்குத்து தூரத்தை பார்த்து பெருக்கும் போது வர்றதுதான் பரப்பு. அந்த பரப்பு கடைசி வரைக்கும் மாறாது. அப்ப 96 மாறாம அப்படி இருக்க போகுது. சரியா? அப்ப பரப்பு எவ்வளவு? 96 மாறாம இருக்க போகுது. இங்க அடியா இப்ப நம்ம யார் எடுக்க போறோம்? BC எடுக்க போறோம். செங்குத்து தூரம் எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். BC ல இருந்து செங்குத்து தூரத்தை பாருங்க 16. அப்ப BC சமன் 16 கொண்டு நீங்க என்ன செய்வோம்? 96 16 பிரிப்போம். பிரிச்சா எத்தனை வரும்? BC சமன் 6. 6 என்னது? தொதலா ஏதோ சொல்லி விட்டுறேன். சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் வர்க்கம் என்ன 100? இல்ல சார். 100 எங்க உங்களோட கூட்டாளி மின்ஹா சல்மானா வந்துச்சா? மின்ஹா பாத்தி அர்த்தராத்திரியில இருந்து படிக்க தெரியுமா 100? ஓ அர்த்தராத்திரி. நான் தூங்குறதே லேட் ஆகுது. நானே 4 மணி 4:30 தான் தூங்குறேன். அதுல தூங்கி எழுந்தி காலையில லெக்சர்ஸ்க்கு வேற போகணும். காலையில 3 மணிக்கு 3:30 என்னடா நான் பிசினஸ் வாட்ஸ்அப்குள்ள வர மாட்டேன். சரியா? நைட் டைம்ல ஏன் வந்த ஏதாவது கேட்டு வச்சுப்பீங்க டவுட் ஏதாவது, அதெல்லாம் காலையில தான் எல்லாம் பார்ப்பேன். சும்மா எனக்கு வரவே இருந்து அதை வேற எடுத்து பார்த்துருந்தேன்னு சொல்லி அவங்க பார்த்தா வேலை இதுல நோட்டிபிகேஷன்ல பார்த்தா 3:30 ஒரு புள்ள இருந்து படிக்குது. சரி இந்த கேள்வி செஞ்சு பார்த்தா எனக்கு விடையே வர்றது. எனக்கு எப்படிலாம் சத்தியா நம்மகிட்ட படிக்கிற ஒரு பிள்ளை இப்படிலாம். அதே மாதிரி இங்கிட்ட யோசிச்சு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் 2 பேரும் நூறாவும் சல்மாவும். நூறா எத்தனை மணிக்கு தூங்கினா? சல்மா கிளாஸ் முடிஞ்சு தூங்கிட்டேன். செமினார் முடிஞ்சு தூங்கிட்டேன். சல்மா வந்துச்சா அன்னைக்கு? ஓ சார் நானும் செமினார் முடிய தூங்கிட்டேன். சரியா? எல்லாம் ஒரு இது ஓகே. நல்லா இருக்கும். பேசாந்து ஓகே தானடா? எழுதுனியா எல்லாம்? விளையாடி கேளு. சரியா? கதை பயப்படாது. எல்லாம் உங்களோட அக்கா மா தங்கச்சி மாதிரி. சரியா? வெக்கப்படக்கூடாது. சரி சார். சரி இஸ்பாக் விளங்கி தானே? அரிஷாட் நீங்க நல்லா ஓடிட்டாங்கப்பா. அரிஷாட் இருக்கியா? ஓடிட்டாங்க. சரி ஓகே. சோ இத்துடன் வகுப்பை முடிச்சுக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஓகேன்னு நினைக்கிறேன். போதும் அப்படித்தானே? ஆம் சார். 10:30 10:20. இப்ப இதுல இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? நீங்க செஞ்சுட்டு வர கூடாது. சரியா?
மெயினா இதுல நீங்க செஞ்சுட்டு வர வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னன்னா இந்த மிச்சமா இருக்க எல்லாமே செஞ்சுட்டு வரணும். ஏன்னு சொல்லுங்க மிச்சமா இன்னொரு 5 இருக்கு. அதோட சேர்த்து நான் கொஞ்சம் இப்ப ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். 2000 என்ன 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 சர்னா போட்டிருக்க 2 கொஸ்டின் சரிதானே? அந்த 2 கொஸ்டின்ஸையும் சேர்த்து மொத்தமா 7 செஞ்சுட்டு வாங்க. செஞ்சு எனக்கு நாளைக்கு எல்லாரும் அனுப்பி நீங்க அனுப்பி கழிச்சுட்டா படிக்கணும்னு ஆசை இருக்கிறது எனக்கு அனுப்பு, இல்லாட்டி போ. சரி எனக்கு பசிக்குது, நான் இடியப்பம் சாப்பிடுறேன். இடியப்பம் சொதி. சரியா? ரைட். ஓகே, அப்ப முடிச்சுக்கொள்ளும் கிளாஸ். இதுல போட்டோ எடுத்து குட் நைட் சார். பாய். Thank you, sir. Bye, sir. Jazakallah khair, sir. Barakallah, barakallah. Good night, sir. Good night. Thank you, sir. Bye, sir. Bye, bye. Thank you, sir. Welcome, Sahna. Bye. Bye, bye. Bye, bye. Jazakallah khair, sir. Barakallah. Jazakallah khair, sir. Barakallah. Jazakallah, sir. Barakallah, barakallah. Bye, 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 bye. Noora, bye. Salma, bye. Bye, sir. Bye, bye, bye. Bye, sir. Arshad, bye. Arshad, bye.